ஸ்கேல்பிங் வந்தோம், அடிச்சோம், முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்க்கும்போது 9:21 ஆயிட்டு இருக்கு. முடிஞ்சு ஸ்கேல்பிங் டன். 128 ருபீஸ்ல நம்ம பை பண்ணோம். ஹையஸ்ட் அது 140 ருபீஸ் வரையும் போயிருக்கு. அழகா அங்கிருந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். 4000 ப்ராஃபிட், 1500 ருபீஸ் ப்ராஃபிட், 2015 ருபீஸ் ப்ராஃபிட். சூப்பர் சூப்பர். ஸ்டார்ட் வித் கிரீன் சார். தேங்க்யூ அவ்வளோதான் சார். ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங் முடிஞ்சுன்னா முடிஞ்சா 2300 ருபீஸ் ப்ராஃபிட். டெய்லியுமே கிரீன் சார். ஏன்னா டெய்லி சொல்லி போர் அடிச்சிடும். டெய்லியுமே நம்ம சேனலில் கிரீன் தான் என்றைக்குமே சார். ஒரு 5000 எடுங்க, 10,000 எடுங்க, இன்னும் போதும் சரிங்களா. இந்த அளவுக்கான ப்ராஃபிட் கொடுத்தா 1000 ருபீஸ் எடுங்க. நல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்ப் பண்ணுறோம். சின்ன ஒரு கடல். நான் என்ன சொன்னேன், சின்ன ஒரு கடல் இங்கிருந்து புள்ளி சைடு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டுங்களா. இந்த ஒரு கடல் ஸ்கேல்பிங் போகாதா? இந்த ஒரு கேண்டல் ஸ்கேல்பிங் இண்டெக்ஸில் பாருங்கள் எவ்வளோ மூவ் பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் கேண்டல் மூமெண்டம் 37 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ அந்த 37 பாயிண்ட்ஸில் நம்ம ப்ரீமியம் மூவ் பண்ணியிருக்குது எவ்வளோ தெரியுங்களா? 127 நம்ம என்ட்ரி கொடுத்தோம். 11 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்கு. ஸ்கேல்பிங் முடிஞ்சிச்சு. ரைட்டுங்களா. அவ்வளோதான். போதுமென்ற மனமே பொன்னானது, சிறுதுளி என்பது பெருவெள்ளம். டெய்லி ஸ்கேல்பிங், டெய்லி என்ட்ரி, டெய்லி எக்ஸிட். அவ்வளோதான். லைஃப் சேஞ்சிங். கண்டிப்பாக சார் லைஃப் சேஞ்சிங் ஆகும். ட்ரேட் பண்ண வரீங்கன்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்து தான் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. ஓகேங்களா. 2,997 ருபீஸ் ப்ராஃபிட் சார். சூப்பர் அல்டிமேட். ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளோதானே சார். ட்ரேட் மிஸ் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் ட்ரேட் கேட்குறவங்களாம் வேண்டாம் சார். நெக்ஸ்ட்ன்றதே வேண்டாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதுதான் லாஸ்ட் வரையும். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அதான் லாஸ்ட் வரையும். டெய்லி கிரீன் பாருங்கள். 400 ருபீஸ், 7,000 ருபீஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபீட்பேக் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ட்ரேட் 585 ருபீஸ் ப்ராஃபிட், 11,500 ருபீஸ் ப்ராஃபிட். சூப்பர். 6,000 ப்ராஃபிட். எல்லா புகழும் கடவுளுக்கு. தேங்க்யூ. 6,000 ப்ராஃபிட். சந்தோஷ்குமார். சதீஷ்குமார் 145 அபோ இல்லையா? கிடையாது சார். அதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் வேண்டாம். போகும் அப்சைடில் தான் போகணும். ஆனால் இருந்தாலும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங் டன் அவ்வளோதான். 900 ப்ராஃபிட்ஸ். சூப்பர். 6,000 ப்ராஃபிட்ஸ். சூப்பர். வேறையா 7,000 ருபீஸ் ப்ராஃபிட் யுவர் பவர் ஆஃப் மேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வேற யார் ஃபீட்பேக் ப்ளீஸ். இன்னைக்கு பார்க்கும்போது டேட் 17 நவம்பர் 2025. டைம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 9:24 ஆகுது. 9:50 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:24 நம்ம ஸ்கேல்பிங் டன் பண்ணிட்டோம். 2K ப்ராஃபிட், 5,700 ருபீஸ் ப்ராஃபிட், 4K ப்ராஃபிட். சூப்பர் ப்ரோ. 1,300 ருபீஸ் ப்ராஃபிட். ஓகே சூப்பர். 3,800 ருபீஸ் ப்ராஃபிட். அல்டிமேட். வேற யார்? ஃபர்ஸ்ட் ட்ரேட் 200 ருபீஸ் ப்ராஃபிட். தேங்க்யூ ஸோ மச். அருமை. வேற யார் சார்? ₹2,400 ப்ராஃபிட். முடிஞ்சுங்களா? அல்டிமேட்டா. ஸ்கேல்பிங் டன்னா ஸ்கேல்பிங் டன் தான். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு இதோடு. ஓகே 1,769 ப்ராஃபிட். கங்க்ராச்சுலேஷன், ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். ஹாப்பினஸோடு இருங்க. டெய்லி ப்ராஃபிட் பண்ணுறோம், டெய்லி இன்கம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் இனஃப் எல்லா விஷயத்துக்காகவும். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி, மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அதெல்லாம் சும்மா பிரமைகள். மார்க்கெட் மேலே தான் போகணும். மேலே போயிட்டு மேலே தான் எது வரையும் போகணும்? 25,993 லெவல் வரையும் போகணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். நான் லெவல்ஸ் குறித்து வச்சுருக்கேன். 25,993 லெவல் வரையும் மார்க்கெட் ஒரு பூம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி திரும்பவும் 25,993 லெவலில் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? போதும் என்ற மனமே பொண்ணானது. ஒரு கடலை எடுத்தாச்சு, முடிச்சாச்சு. அவ்வளோதான். டெய்லி கிரீன். தேங்க்யூ. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சார். நிறைய பேருக்கு தெரியல. 2K ப்ராஃபிட். எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ ஸோ மச். எல்லா புகழும் பிரபல சக்திக்கு. தேங்க்யூ. 3K ப்ராஃபிட். தேங்க்யூ ஸோ மச் சார் சொல்லியிருக்காரு. ஆல்வேஸ் ஹாப்பி சார். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். பிலீவ் பண்ணுங்க, நம்மளுக்கு மேலே ஒரு சக்திகள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் ஏன் நடக்குது, என்ன விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த அளவுக்கான எனக்கு ப்ராக்டிக்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கான எனக்கு அனுபவம் இருக்குது. ரைட், புரியுதுங்களா? எல்லாமே பெரிய ஆட்கள் பெரிய விஷயங்கள் கிடையாது. எல்லாமே நம்ம உருவாக்குற விஷயங்கள் தான். நீங்கள் பெரிய ஆளாக நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டியூட் லெவலில் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டல் பிஸ்னஸ் சார். இல்லை சார் என்னால் முடியாது, நான்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுச்சுன்னா நீங்கள் என்றைக்குமே பண்ண முடியாது. முடியாது என்ற வார்த்தையே உங்களை வீழ்த்தி விடும்.
முடியும் என்ற வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்திவிடும். தேங்க்யூ ஸோ மச். இதோட நம்ம ஸ்கேல்பிங் முடிச்சுக்குவோம். பபாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். அகைன் போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆஃப்டர்நூனில் காலையில் எடுத்த ப்ராஃபிட் ஆஃப்டர்நூனில் லாஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.